இட்லி மாவில் ஹார்பிக் ஊற்றி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடு நல்ல வாசனையாக எப்போதும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய்லாம் நம்ம துருவி முடிச்சதுக்கப்புறமா தேங்காய் சரட்டை வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட வேஸ்ட்டான பவுல் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஹார்பிக் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். அந்தளவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி மாவு ப்ளஸ் நம்ம வந்து சேர்த்த ஹார்பிக் இது 2த்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து புளிச்ச மாவு இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் மாவு இருந்தாலுமே நீங்கள் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் வீட்டு சிங்க் நல்லா உப்பு படிஞ்சு போய் நல்லா அழுக்கு படிஞ்சு இருக்குது. இதை வந்து நம்ம மற்ற பொருளை வச்சு க்ளீன் பண்ணும் போது வந்து அந்தளவு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் வந்து க்ளீன் பண்ண வரைக்கும் இந்த மெத்தடில் ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதனால சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வாஷ் பேஷனாக நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு டைம் வந்து நல்லா ஈரப்படுத்திடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து ஈரப்படுத்தவே கூடாது. ஏன்னா வந்து இட்லி மாவே லிக்விடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தண்ணி ஆகிடும். இப்போ மிக்ஸ் பண்ண ஹார்பிக் மாவையும் நம்ம ஃபுல்லாக வந்து வாஷ் பேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தெளித்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா அந்த வாஷ் பேஷனுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்சு போயிருக்கு பாருங்கள். அதுலேயும் கொஞ்சோண்டு வந்து இந்த வந்து லிக்விடை வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வாஷ் பேஷன் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஆனால் உப்பு படிஞ்சது வந்து க்ளீன் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் இல்லையா டிஃப்ரெண்ட்டாக. அதனால தான் நான் கொஞ்சமாக வந்து மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம நார்மலாக வந்து தேங்காய் நார் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். அப்படிலாம் வாஷ் பேஷன் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் இந்த மாதிரி வந்து அழகாக தேய்ச்சி விட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து கைப்பிடி வச்ச ஸ்க்ரப்பர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம டேரெக்டாக வந்து கையை வச்சு வந்து தேய்ச்சி எடுக்காமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிடிச்சி நம்ம தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹார்பிக்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து கையெரிச்சல் வந்துடும் இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கையில் வந்து கொஞ்சம் க்ளவுஸ் மாட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் பாலித்தீன் கவர் கூட நம்ம வந்து கையில் மாட்டிட்டு நம்ம நார்மலாக வந்து டேரெக்டாக வச்சு தேய்க்கும் போது அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு வந்து க்ளீன் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓரளவு எல்லாமே நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து அந்த பிளேட்டையும் நம்ம வந்து அந்த வாஷ் பேஷனுக்குள்ளே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்களே அதையும் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக வந்து கடையிலலாம் வந்து நிறைய விலை கொடுத்து நம்ம வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பாத்ரூமில் எப்போயுமே வந்து ஹார்பிக் வச்சுருப்போம், இட்லி மாவும் வச்சுருப்போம் இல்லையா. அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அப்பப்போ வந்து அழுக்காக இருக்கிற உப்பு படிஞ்ச அந்த வாஷ் பேஷனாக கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பிளேட் வந்து எந்தளவு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பேஷனாக நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதை எடுத்தேன் அப்படின்னா லாங் வீடியோவாக ஆகிடும். அதனால் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த டைல்ஸும் பார்த்திங்கன்னா எந்தளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். உப்பு படிஞ்சு போயிருக்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. இது கூடவே வந்து பவுடரும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பான்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பவுடர் வந்து கொஞ்சம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி கற்பூரம் எடுத்திருக்கேன், பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பச்சை கற்பூரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் கற்பூரம் நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுற கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுடராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணி கூட இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரும் கற்பூரமும் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நார்மலாக நம்ம வந்து பந்திக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் பாட்டில், அந்த பாட்டில் இருந்தாலும் அதை அப்படியே ஊற்றி அந்த மூடியில் ஒரு 4-5 ஹோல் வந்து ஊக்கால் நம்ம வந்து போட்டுக்கலாம். சேஃப்டி பின் வச்சு போட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ண லிக்யூடை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நான் கடையில் வாங்கின ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணாலுமே ஈஸியாக வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக நம்ம நிரப்பியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடுப்புலாம் வந்து ஏதாவது நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்புலாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண லிக்யூடை இந்த மாதிரி வந்து
கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. நம்ம மேலே மட்டும் வந்து கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டு பர்னர் எல்லாமே கூட நம்ம வந்து கழட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து பர்னரோடு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பர்னரும் நனைஞ்சு போயிடும், மறுபடியும் நம்ம பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பர்னரையும் நம்ம கழட்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம தொடச்சி ஸ்டாண்டு பர்னர் இதெல்லாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பு. நம்ம ஒவ்வொரு டைம் நான்வெஜ் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம லிக்விட் ரெடி பண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுப்புமே நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சனுமே நல்ல வாசனையாக இருக்கும், பேட் ஸ்மெல் இல்லாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த லிக்விட் வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீடுகளில் ஏதாவது மழை பெஞ்சிட்ருக்கோம் அப்படின்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்க்ரீன்லாம் வந்து துவைக்காமல் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைம்லையும் இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல்லும் அந்த பவுடரோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா அந்த ரூமு ஹால் அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடுகளே இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து கழட்டி துவைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொபைல்லாம் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நம்ம சில டைம் சாப்பிட்டுட்ருப்போம், அப்படி இல்லைனா ஏதாவது வந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அதே கையோடையே நம்ம வந்து எடுத்து வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நாள் கணக்காக நம்ம பேசி பேசி அந்த மொபைலை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக வந்து அங்கங்கே வந்து ஒரு மாதிரி வெள்ளைப்படைஞ்ச மாதிரி இருக்கும். அதை அப்படியே வச்சே நம்ம வந்து பேசிகிட்ருப்போம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தோணவே தோணாது. அதை வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நான் பாண்ட்ஸ் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மொபைல் மேலே நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதேமாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி தூவி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கைகளாலே பார்த்திங்கன்னா இந்த விரலால் அழகாக வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. சில டைமில் வந்து தண்ணி வந்து பட்டுரும் இல்லையா மொபைலில், அந்த டைம்லேயே இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் வந்து மேலே தூவி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத் அப்படிலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அழகாக வந்து தொடச்சி எடுத்துறோம். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறதுனால நம்ம மொபைலில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து அந்த பவுடரோட சேர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.